Hi guys, welcome to Guru Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ரோஸ்ட் செய்ய போறோம். இந்த மஷ்ரூம் ரோஸ்ட்டுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க மஷ்ரூம் பேரு பேபி போர்ட்டபெல்லா. ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். அப்புறம் கருவேப்பிலை பொடி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டையும் போட்டுக்கலாம். இது அந்த மொறுமொறுப்பாக வர்றதுக்காக தான் நம்ம போடுறோம். 1/4 டீஸ்பூன் பூண்டு பொடி கார்லிக் பவுடர் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். வேணான்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ இந்த மஷ்ரூமையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக மஷ்ரூமில் ஒட்டணும். தண்ணி நான் எதுவுமே விடலை. ஸோ அந்த மஷ்ரூமில் இருக்கிற ஈரப்பதமே போதும் மசாலாவை பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மஷ்ரூமை பிளாஸ்டிக் ரேப் இல்லை ஃபாயில் வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண மஷ்ரூமை போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தண்ணி எதுவுமே நான் விடல. அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதும் மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு. அந்த மசாலாவுடைய ரா ஸ்மெல்லும் அதிலே போயிடும். இப்போ ஒரு லெட் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தண்ணியிலேயே மஷ்ரூமும் குக் ஆகிடும். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு இந்த தண்ணி ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு மஷ்ரூம் குக் ஆகிடுங்க. ஸோ ரொம்ப டைம்லாம் எடுக்காது இதுக்கு. பாருங்கள், தண்ணியெலாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓப்பனாக வச்சே குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் ரோஸ்ட் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சப்பாத்தி உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் சாண்ட்விச்சாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.